ஒற்றுமையே வெற்றியின் ரகசியம். தாம்பரத்தில் கிருத்திகா தேவியின் நம்பிக்கை பேட்டி. நான் டாக்டர் மருத்துவர் கிருத்திகா தேவி. தாம்பரம்ல ஒரு மகப்பேறு மருத்துவரா இருக்கேன். 1994 இங்க தாம்பரம்ல இருக்கேன். 2004 ஒரு மகப்பேறு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு, அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு 2004. அதுக்கு முன்னாடியிலேருந்தும் மகப்பேறு ஏன்னா நம்ம மாமனார் மாமியார் எல்லாருமே இந்த தாம்பரத்தோடைய முதல் அறுவை சிகிச்சை நிபுணர், முதல் ஜெனரல் சர்ஜன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் எங்க ஃபேமிலி. ஸோ நாங்கள் இந்த தாம்பரம்ல மோர் தேன் நான் இங்கே 30 வருஷம் ஆகுது. அவங்க அதுலேருந்து 35 வருஷம் அந்த மாதிரி முன்னாடியே வந்தவங்க. நாங்கள் இந்த தாம்பரத்தில் இருக்கோம். மகப்பேறு மருத்துவமனை நடத்தி கிட்டத்தட்ட இந்த நம்ம ஹாஸ்பிட்டல் மகளிரியல், அதாவது கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், மகப்பேறு இது மட்டும் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல். ஸோ 2004 இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான மகளிர் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள், பிரசவம் மற்றும் மகளிரியல் சிகிச்சைகள் கிட்டத்தட்ட ஒரு 25,000 26,000 பேஷண்ட்ஸ் வரைக்கும் இன் பேஷண்ட்ஸு நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் அவுட் பேஷண்ட்ஸு டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மக்களுடைய தொடர்புலையே இருந்துகிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 2021 நம்ம அது என் அப்பா நாங்கள் பூர்வீகம் கும்பகோணம். எங்கள் அப்பா மறைந்த அமைச்சர் கோசிமணி அவர்களோட வெரி க்ளோஸ் அசோசியேட், மிகப்பெரிய தீவிரமான தொண்டர். அவர் எந்த பொறுப்புலையும் இருந்தது கிடையாது திமுகல. ஆனா நாங்க வளர்ந்து வந்தது எல்லாமே இந்த திராவிட சிந்தனை, இந்த திமுக தான். அதனால எப்பொழுதுமே அந்த திமுகங்கிற பற்று எப்பொழுதுமே இருக்கும். அதுலயே 2000 இருந்து நான் உறுப்பினரா இருக்கிறேன். இந்த திமுக உறுப்பினரா இருக்கேன். எங்க அப்பாவுடைய வழியை அப்படியே பின்பற்றி இப்போ ஒரு 2021 பிறகு நான் மாவட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மருத்துவ அணி தலைவரா இருந்தேன். அப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் பார்த்துட்டு தலைமையில மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க. தற்சமயம் மாநில துணை செயலாளரா இருக்கேன் மருத்துவ அணிக்கு. புதிய வேட்பாளர், புதிய முதல், ஏன் தாம்பரம் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும்? தாம்பரத்தை பற்றியான உங்களுக்கு புரிதல் இன்னும் நேரம் நான் பேசுறேன். நான் எங்க புதிய முதல் தாம்பரத்துக்கு பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. நான் தாம்பரத்துக்கு புதுசும் கிடையாது. நம்ம இங்கே இருந்து மருத்துவரா சேவை செஞ்சதுனால மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, பிரச்சனை இல்லாத இடமே இருக்க முடியாது. எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை தான் இருக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனைங்கிறது ஒரு அரசால மட்டும் நடக்கிறது கிடையாது. பல விஷயங்கள் இதுல இருக்கு அந்த பிரச்சனைக்கு காரணம். ஸோ ஒரு மருத்துவரா நம்ம இவ்வளோ நாள் சேவை செஞ்சிருக்கோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மக்கள்கிட்ட ரீச் ஆகி இன்னும் நிறைய இவங்களுக்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால நான் இந்த 4-5 வருடங்களா இந்த கழக பணியோடு சேர்ந்து சமூக சேவை பண்ணினதுனால நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கு, மருத்துவ முகாம் பண்ணியிருக்கு, பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அவேர்னஸ் வாக்கத்தான், மேரத்தான், இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மக்களுக்கு ஒரு மருத்துவராக விழிப்புணர்வு என்ன பண்ண முடியும், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இந்த மாதிரியான இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஒரு மருத்துவராக அதை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னால் மக்களுக்கான தேவைகள் என்னென்னு பார்த்து பூர்த்தி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரலாம். அதுக்காக அதை பெரிய அளவுல எடுத்துக்க முடியாது. எதுவுமே இண்டிவிஜுவலா அன்னைக்கு ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒத்துமையா எங்க மாநகர செயலாளர் அவர் தானே கூட்டிட்டு போயிட்டு நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கே அவருடைய கார்ல தான் என்னை கூட்டிட்டு போயிட்டு ஃபைல் பண்ணி வந்தோம்.
அதுல என்ன இருக்கு? இல்லையே, அவர் அங்கதான் இருந்தாரு. பாதியில போயிட்டாருலாம் இல்லவே இல்லை. இருந்து நானும் அவர் கூடயே தான் நின்றுட்டே இருந்தேன். அவர் வந்து இது அந்நியார் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் கிளம்பி போனார். ஏன்னா அவங்க வீட்டுல யாருக்கோ ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாரே தவிர நான் தானே அங்க இருந்தேன், அவரோட தானே இருந்தேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப கூட தான் நான் வந்து நான் இந்த விஷயமா வந்து நிர்வாகிகள் சந்திக்கிறதுக்காக போயிட்டு வரேன். இந்த நிமிஷம் ஒரு பிரசவம் ஆயிருந்தது, என்னால அங்க இருக்க முடியல. ஆனா எனக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு. இத்தனை நாள் இந்த பேஷண்ட்டை பார்த்திருக்கேன். அப்போ அவங்கள நான் இப்ப இந்த குழந்தைய ஓடி போய் இந்த பிறந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி தானே ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அதை யாரும் தவறா எடுத்துக்கூடாது. ஏன்னா தப்பான கண்ணாடியை போட்டு பார்த்தா தப்பா தானே தெரியும். இன்னைக்கு வந்து உங்க வீட்டுல பிரச்சனை இல்லையா, எந்த கட்சியில பிரச்சனை இல்லை, நாட்டுல பிரச்சனை இல்லையா, உலகத்துல பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் ஏன் பெருசா எடுக்கிறீங்க? எல்லாம் நல்லா சுமூகமா முடிஞ்சு அமோகமா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ எழுச்சியா இருக்காங்க. எங்க நிர்வாகிகள் அவ்வளோ பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனப்பூர்வமா வந்து எங்களுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்னு சொல்ற அளவுக்கு இருக்கே. ஒரு நாள் 2 நாள் நடந்த விஷயத்த எதுக்கு அதையே ஞாபகம் வச்சுக்கிறீங்க? மறக்கிறது தான் மனித இயல்பு, மறந்துடலாம். இனிமே நடக்கிறத பத்தி பேசலாமே. யார் சொன்னா? இப்ப எப்படி என்ன கூட்டிட்டு போனாங்க? எங்க மாநகர செயலாளர் தான் என்ன அவருடைய கார்ல வச்சு கூட்டிட்டு போறாருன்னா அவர் என்ன போட்டி போடுவாரு, ஜெயிக்க விடாம பண்ணுவாரு. இது கட்சி, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது கட்சி. எது எங்க வரல? இது நான் தான் வேட்பாளரு, நீங்க யாரும் சொல்லலையே. நீங்க மாநகர செயலாளரோட உட்காந்து கொடுங்க பிரஸ் மீட்னா வந்திருப்பாங்களே, நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா ஆமா, அவர் கூட்டிட்டு வருவாரே. ஆல்ரெடி கடந்த 5 வருஷமா வந்து அதாவது 5 வருஷத்துக்கு முந்தைய இந்த 10 வருட அதிமுக ஆட்சியில வந்து தாம்பரம் படாத பாடுபட்டது, கஷ்டப்பட்டது எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். கடந்த 5 வருஷங்களா எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்காரு அண்ணன் எஸ்.ஆர். ராஜா அவர்கள். கழக தலைவருடைய ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எல்லா சொல்லப்பட்ட எல்லா ஸ்கீம்ஸும் கரெக்டா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. புதிய நிறைய லேக்ஸ், குளங்கள்லாம் உருவாகி இருக்கு. அந்த இந்த பாத்வே எல்லாம் பண்ணியிருக்காங்க வாக்கிங்க்கு. சாலை வசதிகள் பண்ணியிருக்காங்க, பிரிட்ஜ் ஓபன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய தாம்பரம்ல இருக்கிற ஜனங்க யாரும் வந்து நாங்க கஷ்டப்படுறோம்னு எந்த இதுவுமே இல்லையே, சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம திரும்பவும் வந்தாக்க சில விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இது நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் பேலன்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கலாம். 2.0 அதுக்கு தான் வேணும் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட ரீச் பண்றோம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க திட்டங்களே நல்லா போயிட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதுல ஒரு நம்ம இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா ஆக்கலாம். அது பரிசீலனைக்கு அனுப்பலாம் அப்படின்னு பாக்குறோம். பாதாள சாக்கடை திட்டம் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு அதுக்கும் வந்து சொல்லியிருக்கோம். ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து சாலை வசதிகளை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஸ்கூல்லலாம் ஸ்மார்ட் லேப்ஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் PHCs கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது மாதிரியான பேசிக் ஒரு இடம் முன்னேறதுக்கு குடி தண்ணீர், சாலை வசதி, படிக்கிற எஜுகேஷன், தென் ஹெல்த், இது எல்லாத்துலேயும் வந்து ஏற்கனவே நல்ல முன்னோடியா போயிட்டு இருக்கோம். நம்ம இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி இன்னும் அதிக இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க மேனிஃபெஸ்டோ படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மக்களை ரீச் பண்ணலாம். இந்த தடவை பாத்தீங்கன்னா நம்ம கழக அரசு வந்து 30 பெண்களுக்கு வந்து, அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பெண்களுக்கான அரசுன்னு நம்ம ஏற்கனவே தெரியும். அப்படி ஆரம்பிச்சதுதான் தலைவர் முதல்ல போட்ட கையெழுத்தே விடியல் பயணம் திட்டம்னு. பெண்களுக்கான அரசு இது. அதனால படித்த பெண்கள் அது ஆல்ரெடி வந்து ஒரு லீடர்ஷிப்போட, நான் என்னுடைய இந்திய மருத்துவ சங்கத்துல
விமன் டாக்டர்ஸ் என்டையர் ஸ்டேட்டோட லேடி டாக்டர்ஸோட சேர்மனா இருக்கிறேன். இப்போ இங்கே லோக்கல் மருத்துவ சங்கத்தில் நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அந்த மாதிரியான ஆல்ரெடி லீடர்ஷிப் இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் ஒரு குடும்பமாக நாங்கள் வந்து திமுகவோட தீவிர தொண்டர்களாகவே இருந்து தீவிரமான திமுக பர்சனல்ஸாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் படித்தவர்களுக்கான முன்னுரிமை ப்ளஸ் பெண்ணாக இருக்கிறதுனாலையும் தலைவர் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான எந்த பியூர்லி மெரிட்டோரியஸ் இந்த தடவை யாருக்குமே எந்த ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் மெரிட் பேசிஸ்ல கொடுத்துருக்கிறது எங்கள் கழக அரசுங்கிறது. இது வந்து இதை பார்த்து மற்ற கட்சிகளும் கற்றுக்கணும். மெரிட் பேசிஸ்ல எம்எல்ஏ கேண்டிடேட்ஸும் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்க கட்சியை பார்த்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். மிக சிறப்பா இருக்கு. மக்கள் நான் ஆல்ரெடி மக்கள் எல்லாம் என்ன தெரியும். எங்க தாம்பரத்துல வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பலாயிரம் குழந்தைகள் வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்காங்க. ஸோ போற இடங்கள்லாம் எழுச்சியா இருக்கு. ஒவ்வொரு தெரு போனாலுமே குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 பயனாளர்கள் எங்காவது அந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அறிமுகமானதுங்கிறதுனால களம் ஏற்கனவே திமுகவுக்கு சாதகமா இருக்கு. எங்களுடைய சாதனைகள் கடந்த 5 ஆண்டு சாதனைகள் அவ்வளவு இருக்கிறதுனால களம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இதுல எங்களோட வெற்றி வந்து நிச்சயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு அப்படின்னா எங்களுக்கு நாங்க எக்ஸிஸ்டிங் ரூலிங் பார்ட்டி, எங்க மாநகர செயலாளர், சிட்டிங் எம்எல்ஏ, எங்க மாவட்ட செயலாளர், எங்க மொத்த கட்சியே எங்களுக்கு வேலை தானே செய்யுது. அருமையா இருக்கு. இந்த ஓட்டிங்ல வந்து அதாவது எல்லாருமே பாக்குறது எப்படின்னா வேட்பாளரை பாக்குறாங்க, கட்சி சின்னத்தை பாக்குறாங்க, கூட்டணியை பாக்குறாங்க. ஸோ எங்க தலைவர் வந்து அந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணி அற்புதமா வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்ங்கிற மாதிரி எங்க தலைவர் வந்து அற்புதமா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு தெரிய வரும். கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ரொம்ப சிறப்பா ஒருங்கிணைஞ்சு அவங்களுடைய கேண்டிடேட்டாவே என்னை பார்த்து அவங்க வீட்டு சகோதரியாவே பார்த்து ஒவ்வொரு நாளும் அவங்களே வந்து பார்க்குறாங்க. அவங்களும் நிர்வாகிகள் கூட்டம் போட்டு அறிமுக கூட்டமும் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சி. அதனால தான் என்னால் வந்து சந்திக்க முடியாமல் இருந்தது கடந்த 3-4 நாளாக. அதுக்கு முதல்ல என்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம களம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போதைக்கு என்னுடைய ஆருயிர் தோழி எங்க மருத்துவமனையோட தலைவர் திருமதி டாக்டர் கனிமொழி NBN சோமு அவர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் இனிமே தான் ஸ்கெடியூல் வரும் எங்களுக்கு தலைமையில. 4 முனை போட்டி அப்படின்னு சொல்ற பொழுது ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்குன்னு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. நாங்கள் கடந்த 5 ஆண்டு வந்து அற்புதமான சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம். பெண்கள்கிட்ட தான் மெயினாக நம்ம கட்சி வந்து ரீச் ஆயிருக்கு. அதில் பெண் வேட்பாளராக என்னை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து களத்தில் நாங்கள் தான் முன்னணியில் நிற்கிறோம். பார்க்கலாம். நம்ம வந்து முதல்ல இருந்தே அவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்க. அது எங்க தலைவர் அவர்கள் வந்து அதை முறியடிச்சாங்க. எங்களுக்கு வந்து என்னைக்குமே அவங்க போட்டியே கிடையாது. எங்களுக்கு எப்பொழுதும் போட்டி அதிமுக, அவங்க கூட்டணியில இருக்கிற பாஜக தான். தாவேக்கா எது வேணா சொல்லிட்டு போய்கிட்டோம், நம்ம அதை பத்தி பேச்சே இல்லை. அவங்கள நாங்க கன்சிடரே பண்றது இல்லை. இது எப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னே எங்க தலைவர் வந்து அவர் காத்த மௌனம், அவரோட பொறுமை, இந்த மாதிரியான ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்கிற அந்த கட்சி, அதுவும் 2 வருஷம்தான் ஆயிருக்கு. நாங்க அவங்களெல்லாம் கன்சிடர் பண்றதே இல்லை. எங்களுக்கு ஈக்குவலா நாங்க போட்டி போடுறதுக்கு அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். தயவுசெய்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க எங்கள்கிட்ட கொண்டு வராதீங்க. எங்களுக்குன்னு பாரம்பரியமா இருக்க கட்சிகளை தான் நாங்க போட்டியா நினைப்போம். என்னை கூட்டிட்டு வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ண
பண்ணியிருக்காரு, அவரோட கார்லயே நான் வந்து இறங்கியிருக்கேங்கிறத விட ஒரு பெரிய அத்தாட்சி எதுவும் தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் கட்சின்னா ஒரு புரோட்டோகால் இருக்கு, அப்படியே இம்பல்சிவா பண்ண முடியாது இல்லையா? யார் சொன்னாங்க அவர் வெளில வரலன்னு? அவர் வந்துட்டு தான் இருக்காரு. இப்போதான் நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம், எங்கள் ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். திங்கக்கிழமையிலேருந்து அவர் வந்து வந்துடுவார், என்னை அழைச்சிட்டு போயிட்டு 1 நாள் 2 நாள் வருவார். அதுக்கப்புறம் என்ன, அவரு ஒவ்வொரு ரோட என்னை கூட்டிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய அன்பு, அவருடைய உழைப்பு, அவரோட நம்பிக்கை அத்தனையும் வந்து இந்த எலெக்ஷன்ல என்னை ஜெயிக்க வச்சு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓகே.